மலேசியால பாட்டு கேவ்ஸ் போலான்னு பிளான் பண்ணப்ப, என்ன இந்த படி ஏறி இறங்கி சாமி பார்த்துட்டு வர போறோம், ஒரு 1 hour தான் ஆகும்னு நினைச்சேன். பட் இங்க முருகன் கோயில் தவிர பக்கத்துல இந்த ராமாயணம் கேவ் அண்ட் கேவ் வில்லான்னு இன்னும் பார்க்க நிறைய இடம் இருக்கு. நாங்க மலேசியா போன 4 நாள்ல 3 நாளும் பாட்டு கேவ்ஸ் போனனால ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு கேவ்னு பிரிச்சு போனோம். ஃபர்ஸ்ட் முருகனை பார்க்க 272 ஸ்டெப்ஸ் ஏறணும். தென் அங்கேருந்து 20 படி கீழே இறங்கினா வேலும் உற்சவ சிலையும் இருக்கும். அதுக்கப்புறம் மேல 100 படி ஏறினாதான் முருகன் வள்ளி தெய்வானோட இருக்கிறத பார்க்க முடியும். இதெல்லாம் பார்த்துட்டு கீழே வரவே 1 hour மேல ஆகும். ஆல்சோ சில சமயம் பூஜை நடந்துட்டு இருந்தா திரை ஓப்பன் பண்ணி நம்ம சாமி கும்பிட்டு வரதுக்கு இன்னும் லேட் ஆகும். இது முடிச்சுட்டு ராமாயணம் கேவ் போகணும். இங்க என்ட்ரிக்கு ஒரு ஆளுக்கு 10 ரிங்கிட். உள்ள ராமாயணம்ல வர சில போர்ஷன்ஸை டிபிக் பண்ற மாதிரி மாடல்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க. ஆல்சோ அந்த கேவுக்குள்ளேயே சுயம்புலிங்கம் இருக்கும், தானா ஃபார்ம் ஆன லிங்கம். இதை பார்க்கறதுக்கு ஒரு 50 60 ஸ்டெப்ஸ் ஏற மாதிரி இருக்கும். இந்த கேவ் பொறுமையா பார்த்துட்டு வர ஒரு 45 minutes ஆகும். தென் கேவ் விழா. இங்க பெரியவங்களுக்கு 10 ரிங்கிட், கிட்ஸுக்கு 5 ரிங்கிட் டிக்கெட். இது உள்ள 2 கேவுக்கும். ரைட் சைடு போனா மலேசியாவோட வள்ளுவர் கோட்டம் போட்டிருப்பாங்க. எப்படி சென்னையில இருக்க வள்ளுவர் கோட்டம்ல எல்லா திருக்குறளும் அதோட பொருளும் இருக்குமோ அங்கேயும் அதே மாதிரி செஞ்சிருப்பாங்க. அண்ட் இதுக்குள்ளேயே கேஜ்குள்ள சில ரெப்டைல்ஸ் இருக்கும். ஆனா அதெல்லாம் போட்டோ எடுக்க கூடாது, ஜஸ்ட் பார்த்துட்டு மட்டும் வரலாம். இதுக்குள்ளே இன்னொரு சைட்ல இன்னொரு கேவ் இருக்கும். அங்க அறுபடை முருகன் சிலை அந்த தசாதாரம் மாடலையும் வச்சிருப்பாங்க. இங்கே ஒரு 1 hour ஆகும். இந்த கேவுக்கு வெளில இன்னும் 2 கோயில் இருக்கு. நாங்க போன டைம்ல நட சாத்தினதால அதை பார்க்க முடியல. ஸோ ஓவராலா பாட்டு கேவ்ஸ் மட்டும் பார்த்துட்டு வரதுக்கு ஒரு 3 hours தேவைப்படும்.